श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति शृङ्गारपद्धति श्लोकं 260 अखिलान्तःपुरवारेषु अनेकवारं पदावनिस्वैरम् अनुभवति रङ्गनाथो विहारविक्रान्तिसहचरीं भवतीं पदपदार्थं हे पदावनि वाराय पादुகையே ரங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதனானவர் அகிலாந்தப்புர சமஸ்த அந்தப்புர ஸ்திரீகளுடைய வாரேஷு முறைகளிலே விஹார விளையாட்டாக விக்ராந்தி நடக்கும் பொழுது சகச்சரீம் கூட சஞ்சரிக்கிறவளாயிருக்கின்ற பவதீம் உன்னை ஸ்வைரம் இஷ்டப்படி அநேக வாரம் பல தடவை அனுபவிக்கிறார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் எப்போ எங்கே எழுந்தருளணும் அப்படின்னாலுமே பாதுகையை சாத்திட்டு தான் எழுந்தருள்வர். இப்போது ரங்கநாதனுக்கு அநேகம் தேவிகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். ஸ்ரீதேவி, பூதேவி, சேரகுலவல்லி, துலுக்கநாச்சியார், கமலவல்லி, கோதா பிராட்டி, ரங்கநாச்சியார் அப்படின்னு 7 பேர் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த தேவிகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவியோட அந்தப்புறத்துக்கு எழணும் அப்படின்னா கூட எப்பவுமே கூட இருக்கிறவ யாருன்னா பாதுகாதேவி தான். நம்ம முன்னாடி ஸ்லோகத்திலேயே பார்த்துருக்கோம். பாதுகாதேவியோடு நடந்து வரும்போது பெருமாளோட அழகு எப்பேற்பட்டதுன்னு பிராட்டியே அவ்வளோ ஆசைப்பட்டு பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆக இந்த மாதிரி இவாளுக்குள்ளெல்லாம் ஒரு சண்டை வராமல் இருக்கிறதுக்காக முறை ஏற்படுத்தி வச்சுருக்கார் பெருமாள் அப்படிங்கிற. சண்டை வருமானா சண்டையெல்லாம் இல்லை, அது ஒரு பாவம், அவ்வளவுதான். ஆக இந்த மாதிரி இவாளோட இன்னைக்கு ஸ்ரீதேவியோட அந்தப்புறத்துக்கு எழுறார், பூதேவியோட அந்தப்புறத்துக்கு எழுறார். அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ எப்பவுமே யாரோட எழுறாருன்னா பாதுகாதேவியோடு தான். இவாளுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அப்படின்னாலுமே பாதுகையோடு இருக்கிறது எப்பவுமே தான் அப்படின்றது. இது ஸ்ருங்கார பத்ததியோட ஒரு நிறைவு ஸ்லோகம். ஆக எப்பவுமே ஸ்ருங்காரத்தில் யாரோட எப்பவுமே ஸ்ருங்காரத்தில் இருக்கார் அப்படின்னா அது பாதுகாதேவியோட அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே ரொம்ப ஃபேமஸான உற்சவம்னு சொன்னாலே மட்டையடி உற்சவம். மட்டையடி உற்சவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது உறையூர் மன்னனுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது கமலவல்லி நாச்சியார்னு பிராட்டியே அங்கே குழந்தையாக பிறக்கிறா. கமலவல்லி நாச்சியார்ன்ற பேரில் வளரலாம். பங்குனி ஆயில்யத்தன்னைக்கு உறையூருக்கு பெருமாள் அங்கே அந்த பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறார். பிராட்டியோடு இருந்துட்டு திருப்பி இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அப்போது நான் பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியாருக்கு கோபம் வந்துடுறது. நீர் அங்கே போயிட்டு வந்தேர, நீ அங்கே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தேர் அப்படின்னு ஒரு ஒரு பிரணய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சண்டை மாதிரியான ஒரு ஒரு உற்சவம் அது மட்டையடி உற்சவம்னு சொல்லுவோம். அப்போ தாயார் சார்பாக தலத்தார் அப்படின்ற வகுப்பை சேர்ந்தவாளும், பெருமாள் சார்பாக தொண்டு குலத்தார்ன்ற வகுப்பை சேர்ந்தவாளும் பேசுவாள். இந்த மாதிரி தாயார் நிறைய அதில் கேள்வி கேட்பாள். ஏன் உம்மோட கஸ்தூரி திலகம் கலைஞ்சிருக்கு, நேற்று எங்கே போயிருந்தேர், அது இப்படிலாம் கேட்பா. அதுக்கு பெருமாள் சார்பில் பதில் சொல்லுவாள். அந்த மாதிரி கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல தாயாருக்கு திருப்தியே இருக்காது. மோதிரம் எங்கன்னா மோதிரம் வழியில் பிராட்டி போட்ட பெரிய பிராட்டி போட்ட மோதிரம் தொலைஞ்சு போய்த்துன்னுவார். அதெல்லாம் மணல்லலாம் சலித்து தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ பிராட்டி கதவே திறக்க மாட்டேன் அப்படின்னுடுவாள். முதல் தடவை கெஞ்சி பார்ப்பார், கொஞ்சோண்டு திறந்து பார்ப்பா. உடனே பெருமாளுக்கு சரி நம்ம கோவம் சரியாக போயிடுத்து போல இருக்குன்னு நினச்சின்னு கிட்ட வருவார், திருப்பி கதவு சாத்திடுவார். அதுமாதிரி 3 தடவை நடக்கும். இது மட்டையடி உற்சவம்னு ரொம்ப பிரபலமானது இது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பெரிய பிராட்டி மாதிரி 7 பிராட்டிகள் இருக்கா. இவாளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வாரேஷு முறைகளிலே நடக்கும்போது கூட யார் வரான்னா பாதுகாதேவி வரா. அந்த மட்டையடி உற்சவத்தும் போது இவா 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு ஒரு சண்டை நடக்கும்போது யார் நடுவில் சமாதானப்படுத்துவார்னா அங்கே ஆழ்வார் சமாதானப்படுத்துவார். ஆழ்வார் நடுவில் சில ஊரில் நம்ம ஆழ்வார், சில ஊரில் பெரிய ஆழ்வார், அந்த மாதிரி
ஆழ்வார் வந்து நடுவில் பேசி சமாதானப்படுத்துவார். அப்போ வந்து அந்த ஆழ்வார்னால தான் இவாளோட சண்டைகள்லாம் தவிர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா சேர்த்தி சேவை பங்குனி உத்திரத்தன்னைக்கு சேர்த்தி சேவையானது நடக்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா, ரங்கநாதனுக்கு அநேக மனைவிகள் இருந்தாலும் அந்தப்புர ஸ்திரீகளுக்கு முறைகளிலே அவர் போகிறவராக இருந்தாலும் அப்போ கூட அவர் யாரோட தயவில் இருக்கார், யாரோட இஷ்டப்படி இருக்கார் அப்படின்னா பாதுகாதேவியோட இஷ்டப்படி தான் அவர் இருக்கார் அப்படின்னு சாய்க்கிற ஸ்லோகம் இது. ஆக அன்றைக்கும் அந்த மட்டையடி உற்சவத்தும் போது பெருமாளை யார் காப்பாற்றி கொடுக்குறான்னா இதே பாதுகாதேவி ஆழ்வாராக இருந்து அன்றைக்கி பெருமாள் சார்பாக பேசி இனிமே இந்த மாதிரி இருக்காதும்மா, நீ இவரை உள்ளே கூட்டுண்டு போமான்னு பிராட்டிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சேர்த்தி நடக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தான்னா அன்னைக்கு பாதுகாதேவி இன்னி வரையிலும் மட்டையடி உற்சவத்தில் ஆழ்வார் தான் இவா 2 பேருக்கும் திருப்பி சேர்த்திக்கான காரணமாக அமையறார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு மட்டையடி உற்சவத்தையும் அழகாக சுவாமி வந்து நமக்கு கொடுத்துருக்கார். ஆக இதோட இந்த ஸ்ருங்கார பத்ததியானது முடியறது. அடுத்தது சஞ்சார பத்ததி நாளையிலேருந்து பார்ப்போம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.